நாளைக்கு காலையில பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோவில்ல சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு பச்சரிசியை கையில வச்சுக்கிட்டு பிள்ளையார் கோவில 3 சுத்து சுத்தணும். அடிப்பிரதட்சணமா சுத்தி வரணும். அப்புறமா 2 பேரும் வட்டமா அரிசியை கொட்டணும். எறும்பு யார் கொட்டின அரிசிய மிச்சம் வைக்காம எடுத்துட்டு போகுதோ அவங்க தான் ஆத்மாத்தமா சாமி கும்பிட்டாங்கன்னு அர்த்தம். அவ்வளவு அரிசி எறும்பு எடுத்துட்டு போகணும்னா ஒரு நாளே ஆயிடுமே. நீங்க சொல்றது ஐதீகத்தையே கிண்டல் பண்ற மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி பேசுனா பேசுறவங்களுக்கு பேச்சே வராம போயிடும். ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலைங்கய்யா. எனக்கு வாய் ரொம்ப முக்கியம். உங்க உடம்ப பார்த்தாலே தெரியுது. சரி சரி, சட்டுப்புட்டுன்னு ஒரு தட்சணையை கொடுத்து அனுப்புங்க. அவரும் 4 வீட்டுக்கு போகணும்ல. சரிங்கம்மா, நாளைக்கு காலையில பிள்ளையார் கோயிலுக்கு வந்துருங்க. சரி, வரமா? ரொம்ப நல்லது. வாங்க. வரேன் தம்பி. வாங்க. இப்ப என்னதான் பண்றது? என்னடி அந்த ஜோசியக்காரன் அப்படி சொல்லிட்டு போறான்? நிஜமாவே அவதானடி ஒழுங்கா விரதம் இருந்தா? நீதான் நல்லா சொரா புட்டு எறா தொக்குன்னு தின்னியே. பாட்டி பேசாம இரு, நீயே போய் போட்டு கொடுத்துருவ போல இருக்கு. திண்ணையில தேல் கடிச்சா தொன்னையிலயா கட்டு கட்ட முடியும்? அறிவு கெட்டவளே, நீ பண்ண தப்புக்கு நீ தாண்டி மாட்டுவ. பாட்டி தேவையில்லாம தேள் கடி பாம்பு கடின்னு பேசாத. நான் போடுற அரிசி எல்லாம் எறும்பு திங்கணும். அதுக்கு என்ன வழி? ஒரு வழி இருக்கு. சொல்லு பாட்டி. நீ சொல்ற ஒவ்வொரு ஐடியாவுக்கும் நான் உன்னை சிறப்பா கவனிக்கிறேன். ஆனா மாட்டி மட்டும் விட்டுற கூடாது. வர வர என் அத்தைக்காரி ரொம்ப தான் துள்றா. இங்க பாரு, பேசாம அந்த வீல் சேருக்கு விஷத்தை வச்சிரேன். வண்டி அப்படியே நேர சுடுகாட்டுக்கு ஓட்டிக்கிட்டு போயிடலாம். அதுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். இந்த வீட்ல இருக்கிறவங்க யாரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என்னையும் சேர்த்துதான் சொல்றியா? என் வழியில குறுக்க வந்தா எல்லாரையும் போட்டுருவேன். போடி, உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பாத்திருப்பேன். போடுவாளாம். பாட்டி நேரமாவது ஐடியாவை சொல்லு. அரிசிய சக்கரை தண்ணியில் நினைச்சு போடு. எல்லா எறும்பும் உன் அரிசிக்கு வந்துரும். அப்படியா பாட்டி? செம்ம ஐடியா பாட்டி. உன் ஐடியாவே வேற லெவல் போ. சரி பாட்டி, நாம அரிசியில சுகரை கலந்துருவோம். அவளுக்கு எறும்பே வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? வட்டத்துக்குள்ள சதுரம். புரியலையே பாட்டி. இத பாருடி, எறும்புக்கு எறும்பு மருந்து. எறும்பு மருந்த அப்படியே தோசையில மிளகா பொடியை தூவுற மாதிரி தூவணும்னு வச்சுக்கே, எறும்பு வரவே வராது. சூப்பர் பாட்டி, சூப்பர் பாட்டி. இரு பாட்டி, இந்த ஐடியா கொடுத்ததுக்காக உள்ள போய் நான் ஸ்வீட் கொண்டு வரேன். சரியா? இங்கே இரு. அரிசியில சக்கரை கலந்து போட்டா எறும்பு தானா வரும். எறும்பு மருந்து தூவுனா எறும்பு வராது. இதெல்லாம் என்னமோ நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு என்ன கட்டி பிடிக்கிறா? இந்த வீட்டுக்கு நீதாண்டி தேர்ந்தெடுத்த மருமக. இத பாருடினியா, நல்லா கேட்டுக்க. வசு இந்த பக்கம் தான் அரிசி போடணும், நீ அந்த பக்கம் அரிசி போடணும். புரியுதா? மாட்டி கீத்தி போட்டு தொலைச்சிடாத. சரி சரி பாட்டி. ஏய், அந்த எறும்பு பொடி எடுத்து சீக்கிரம் போடு. யாராவது வந்துட போறாங்க. போடு போடு போடு. போட்டி அடி சீக்கிரம். போட்டேன் பக்கா பாட்டி. சூப்பர் சூப்பர். இனிமே அவ அரிசிக்கு எறும்பு வரவே வராது. சரி வா வா போலாம். வா வா. கடவுளே, யார் எப்படி விரதம் இருந்தாங்கங்கிறது முக்கியம் இல்ல. இவங்க 2 பேருமே என் வீட்டு பொண்ணுங்க தான். விரதமும் பூஜையும் நல்லபடியா முடிஞ்ச மாதிரி பிரதிஷ்டையும் நல்லபடியா முடியணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். இனியா, சாமிய நல்லா வேண்டிக்கோடி. உன் பக்கம்தான் நியாயம் இருக்கு. உன்னோட விரதமும் பூஜையும் தான் கடவுளை போய் சேர்ந்திருக்கு. நிச்சயமா பாட்டி. கடவுள் என்னைக்குமே நல்லவங்களுக்கு தான் துணை இருப்பாரு. நீங்க 2 பேரும் சாமி கிட்ட போய் சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு அடிப்பிரதட்சணத்தை ஆரம்பிங்க. போங்கம்மா. டேய் பாடா. அண்ணா, பசுவோட முக பாவனையிலே தெரியுது அவளுடைய ஈடுபாடு. ஆமாண்ணா, அண்ணி எதுலயுமே பெர்ஃபெக்ட் தான்.
நீ ரொம்ப பெர்ஃபெக்ட்டடா. எதுலண்ணா? அண்ணி அண்ணிங்கிறியே அதுலதான். முதலாளிமா, உங்க உயிர் போகாம இருக்கணுங்கிறதுக்காக இந்த இனியா என்ன பாடுபடுறா. ராத்திரி எல்லாம் தூங்காம அர்த்த ராத்திரி எல்லாம் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஏ வசு, பாத்துடி, உன் அரிசியில சோறு வேணா வெந்துரும், எறும்பு வருமான்னு தான் தெரியல. சரி சரி, பாத்துக்கிட்டே நிக்காம அரிசிய போடுங்க போடுங்க. ஐயோ, நீ அந்த பக்கமா போய் போடு. ஏன்? அது அது அவளுக்கு ஈசானி மூலதான் ராசி. அதெல்லாம் அவ அந்த பக்கம் போட்டு நீ இந்த பக்கம் போடு. சரி சரி, நேரம் போகுது, சீக்கிரமா அரிசியை தூவுங்க. முதலாளி அம்மாவுக்கு வாக்கரிசி போடுற நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நல்லா வேண்டிக்கிட்டே தூவுங்க. ஐயோ, புரிஞ்சிருச்சு போல இருக்கே. இன்னும் நீங்க இந்த வீல் சேர்லயே 100 வருஷம் அப்படியே சுத்தி 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 வரணும். இந்த தங்கப்பதக்கம் KR விஜயா மாதிரி இந்த கையும் காலும் போயிடாம நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். ஏன்னா இங்க சிவாஜி சார் மாதிரி யாருமே இல்ல. ஐயோ, முதலாளிமா, மழை வர மாதிரி இருக்கு. இந்த போட்டியை நாளைக்கு வச்சுக்கலாமா? இது போட்டி இல்ல, நேர்த்தி கடன்மா. என்ன மழை பெஞ்சாலும் நேர்த்தி கடனை நாம செலுத்தி ஆகணும். அப்பதான் யாரோட விரதம் கடவுளை சேர்ந்திருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படியே அப்ப வாங்க நாம போவோம். அம்மா வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இந்த பூஜை நல்லபடியா நடந்தாதான் மேடம்க்கு எந்த ஆபத்தும் வராது. எல்லாம் நல்லபடியா முடியணும்.
ஐயோ, என்னடா இது? இந்த மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுடுச்சே. இந்த பொண்ணுதாம்மா கரெக்டா விரதம் இருந்து பூஜையை பண்ணிருக்காங்க. அடியே இனியா, எல்லாமே போச்சு. பரவாயில்ல, உங்க மேல அக்கறையா இந்த பொண்ணு உண்மையா விரதம் இருந்து பூஜை பண்ணிருக்கா. எறும்பு அவ அரிசியை எடுத்துட்டு போனதால நான் இருந்த விரதம் உண்மையிலன்னு ஆயிடுமா ஜோசியரே? அம்மா, உன்னை குறை சொல்லலம்மா. விரதமும் பூஜையும் கடவுளை போய் சேர்ந்துச்சாங்கிறது தான் இங்க முக்கியம். இப்ப வச்ச சோதனையில கடவுளை போய் சேர்ந்திருக்குன்னு தெரியுது. நீங்க 2 பேருமே ஒரு விதத்துல இந்த வீட்டு பொண்ணுங்க தானம்மா. 1000 தான் இருந்தாலும் வசு இன்னொரு வீட்டு பொண்ணு தானே. இல்லம்மா, வசு உங்களுக்காக நேர்மையா விரதம் இருந்திருக்கா. அப்போ ஏன் நேர்மைய சந்தேகப்படுறீங்களா அர்ஜுன்? எல்லாம் இந்த மழையால வந்தது. ஏன் மழை வராட்டி நீ வச்ச அரிசிய எறும்பு தின்னு இருக்குமோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அரிசியை எடுத்துட்டு போக வந்த எறும்பெல்லாம் மழைக்கு பயந்து திரும்ப போயிடுச்சு. இப்ப என்ன ஜோசியரே பண்ணலாம்? இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லம்மா. உங்க மருமகளே எல்லாமே பண்ணட்டும். நாம ஒண்ணு நினைச்சா பகவான் ஒண்ணு நினைக்கிறாம்மா. இந்த பிரதிஷ்டை நல்லபடியா எந்த ஒரு தடங்களும் இல்லாம நடக்கணும்னா இந்த பொண்ணு வசுவும் உங்க மருமகளோட பிரதிஷ்டையில இருக்கணும். அப்பதான் நல்லது. அதுக்காக இல்ல ஜோசியரே, நீங்க பரிகாரம் பண்ண சொன்னது அர்ஜுன் கல்யாணம் யார பண்ணிக்க போறானோ அவங்களதான் சொன்னீங்க. அப்படி பார்த்தா இனியாதான் அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்க போறா. வசு என்ன இருந்தாலும் வேற வீட்டு பொண்ணு தானே. நான் தான் அப்படி சொன்னேன். ஆனா கடவுள் அந்த பொண்ணோட பூஜை எல்லாமா ஏத்துக்கிட்டாரு. அப்ப அந்த பொண்ணும் பிரதிஷ்டையில இருக்கணும் இல்லையாமா? ஏன்னா கடவுள் அவங்களுக்கு சாதகமா இருக்காருமா. சரிங்க ஜோசியரே, நீங்க சொன்ன மாதிரியே அவளும் கஷ்டப்பட்டு உடம்ப வருத்திக்கிட்டு விரதம் இருந்திருக்கா. அதனால பிரதிஷ்டையில அவளும் உட்காரட்டும். சரிம்மா, நான் சீக்கிரமே நல்ல நாள் பாத்துறேன். சரிங்கம்மா, அப்ப நான் வரேன். சரி வாங்க. எல்லாருக்கும் வரேன். வாங்க. வர்றேம்மா. வாங்க. ஆதி கடவுளே போற்றி. எல்லாம் நல்லதே நடக்கணும்ப்பா. அடியே இனியா, அப்படி இப்படின்னு சொல்லி இந்த அளவு கொண்டு வந்துட்ட. ஆமா பாட்டி, பிரதிஷ்டையும் நான் தான் பண்ண போறேன். உனக்கு லக்கு இருக்குடி. என்னதான் நீ ஃப்ராடுத்தனம் பண்ணாலும் இந்த வீல் சேர் உன்னை விட்டு கொடுக்காம தாங்கி பிடிச்சுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் உன் கதை ஓடுது. பாதி ராத்திரியில கோட்டை ஊரு கூவுனாலும் பாட்டி. அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை ஆரம்பிச்சிடலாம். அப்ப இது வரைக்கும் பண்ணது பூஜை இல்லையா? அம்மா, கோவிலுக்கு கிளம்புறதுக்கான பூஜைமா இது. அம்மா, தப்பா நினைக்காதீங்க. பூஜை முடியற வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. அது சரி, நீங்க ஜோசியமும் பாக்குறீங்க, ஹோமமும் வளர்க்குறீங்க, அது எப்படி? எல்லாத்துக்கும் மந்திரம் ஒண்ணுதானம்மா. சரி சரி, தமிழ்ல நல்லா புரியுற மாதிரி மந்திரத்தை ஓதுங்க. எனக்கெல்லாம் மலையாளம் தெரியாது. பாட்டி, கொஞ்சம் சவுண்ட குறைங்க. பூஜை முடிஞ்சதும் உங்க கச்சேரி வச்சுக்கலாம்.
அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி உத்தமா, கச்சேரிக்கு நீ நட்டு வாங்க வாசிக்கிறியா? வசு பாட்டி அமைதியா இருங்க. ம், ம். நீங்க சொல்லுங்க ஜோசியரே. ஆ. பூஜைக்கு முன்னால ஆ. விளக்கு பூஜை பண்ணணும். ம். அதுக்கு உங்களோட மருமக பிள்ளையார் கோயிலுக்கு போய் 48 விளக்கு ஏத்தி வைக்கணும். அம்மன் சன்னதிக்கு முன்னால இருக்கிற குத்து விளக்கை ஏத்தி அத அணையாம வீடு வரைக்கும் கொண்டு வரணுமா? சரிங்க ஜோசியரே. ம். இனியா கேட்டுக்கிட்டியா? ஆ, நீ போய் விளக்கு ஏத்தி வச்சுட்டு குத்து விளக்க எடுத்துட்டு வா. ம், சரிங்க அத்தை. அம்மா, அந்த பொண்ணு விளக்கேத்துறது இருக்கட்டும், இந்த பொண்ணும் விளக்கு பூஜையில கூட இருக்கணும். ஆ. சரிங்க ஜோசியரே. வசு நீயும் போயிட்டு வாமா. வாங்க 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 எல்லாரும் வாங்க. வாங்கண்ணே, வாங்க வாங்க. மெதுவா நடந்து வராதீங்க. வாங்க வாங்க, எல்லாரும் வந்துட்டீங்களா? அப்பாடா, இனியா நல்லபடியா விளக்கேத்தணும். இந்த பூஜை நல்லபடியா முடியணும். அர்ஜுன் தம்பி, உங்க குடும்பத்துக்கு வேண்டி வேண்டியே என் உடம்பு அப்படியே இழைச்சு ஏடா போயிடுச்சு. ஏன் பாட்டி, ஓடா போச்சுங்கிறது தானே பழமொழி. இது என்னது ஏடா போச்சுங்கிறீங்க? புது மொழியா? ஏதோ ஒண்ணுடா கருவாயா. ஓடு ஏடு ஒண்ணு தானே. சூடு வேற, சொரணை வேற. ஓடு வேற, ஏடு வேற. ஆத்துல மீனா, சோத்துல எலும்பா. சொரணை இல்லாதவெல்லாம் சொரணைய பத்தி பேசிட்டு இருக்கான். வளவளன்னு பேசாம போய் விளக்கேத்தலாம் வாங்க. ஐயோ, அத்தாச்சி சொல்லிட்டாங்க. பூசாரி ஏன் மூஞ்சிய பாக்காதீங்க, ஆரத்தி காட்டுங்க. சரிங்கம்மா. ஆரத்தி முடிஞ்சது போவோம். வாயப்பாரு. வாங்க வாங்க, விளக்கேத்தலாம் வாங்க. வாடி வா. நல்ல சாமியை கும்பிட்டுட்டு ஏத்து. நீ முதல்ல விளக்க ஏத்து. அப்பா, 48 விளக்கு ஏத்தணுமா? நீ ஏத்திக்கிட்டே ராத்தா, நான் அப்படியே சாஞ்சுக்கிட்டு தூங்குறேன். அப்புறம் எழுப்பு. என்னடி விளக்கெல்லாம் அப்படியே அணையுது? என்னடி குளிச்சிட்டு வந்தியா இல்ல தர்தரத்துக்கு தாவணி போட்ட மாதிரி ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டியா? பாட்டி, மானத்தை வாங்காத பாட்டி. குளிச்சுட்டு தான் வந்த. நீ போ. ஐயோ, இரு, நான் போய் வேற திரி கொண்டு வரேன். ஒழுங்கா ஏத்து. அடியே, இந்தாடி புது திரி. ஏய், என்னடி விளக்கெல்லாம் எரியுது? ஐயோ, என்னடி அணைஞ்சிருச்சு? தம்பி, இந்த கிழவிக்கு உடம்பெல்லாம் கெட்ட சக்தி. காத்துல அப்படியே கரைஞ்சு போய் விளக்க எரிய விட மாட்டேங்குது. பாத்தீங்களா? பாட்டி, கொஞ்சம் 2 அடி தள்ளி நில்லு. எதுக்குடி? தள்ளி நில்லு பாட்டி. அங்கே நில்லு. பாட்டி பக்கத்துல இல்லன்னா விளக்கு எரியுதே. பாட்டி, கொஞ்சம் அப்படியே பக்கத்துல வா. என்னடி பாட்டி, நீ விடுற மூச்சு காத்து பட்டு தான் விளக்கெல்லாம் அணையுது. ஆமாமா, அனகோண்டா மூச்சு விட்டா அகல் விளக்கு அணையதானே செய்யும். டேய் உத்தமா, கொஞ்சம் அடக்கி வாசி. துப்பாக்கி தம்பி கப்சிப்புன்னு இருக்காருல்ல, இப்ப துப்பாக்கி சைலண்டா இருக்கும் போது குண்டு குதியாட்டம் போடக்கூடாது. ஏண்டி, ஆட தெரியாதவ மேட கோணல்ங்கிற மாதிரி இருக்குடி நீ பேசுறது. நான் அப்படி மூச்சு விட்டோன்னு விளக்கெல்லாம் அணைஞ்சிருமா? சும்மா ஏதோ ஒண்ணு பேசாதடி.
இத பாருடி, நீ இங்க 3 விளக்கு ஏத்துறதுக்குள்ள அவ அங்க 30 விளக்கு ஏத்திட்டான். உனக்கு முன்னாடியே அவ ஏத்தி முடிச்சிருவா போல இருக்கு. ஐயோ, எனக்கு முன்னாடி ஏத்திடக்கூடாதே. பாட்டி, நீ இங்க நின்னு வியாக்கியானம் பேசிட்டு இருக்காம அங்க போய் அவளை தடுக்கிற வழிய பாரு. இங்க இந்த விரதத்தை இன்னியோட முடிச்சு ஆகணும். நாளையில இருந்து நான் உன்னை ஸ்பெஷலா கவனிக்கிறேன். நீங்க விட்ட பெருமூச்ச அங்க போய் விடுப்போ. மாற மாட்டியே. இப்ப பாரு. ஓஹோ, என்ன வசு, விளக்கு ஏத்துறியா?